வெல்கம் டு லேகா குமார் ஃபேமிலி. இந்த வீடியோ சண்டே மண்டே 2 நாளும் நான் கிளப் பண்ணி இதில் ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஸோ சண்டே மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்ன போச்சு அப்படின்ட்டு, அதே மாதிரி மண்டே ஈவினிங் என்ன பண்ணேன், நைட்டு டின்னருக்கு என்ன செஞ்சேன், ஸோ அந்த வீடியோ தான் இதில் சொல்லியிருக்கேன். சண்டே மார்னிங் எழுந்ததும் டீடாக்சிஃபைட் ட்ரிங்க்குக்கு முன்னாடி நாளே தண்ணியில் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த தண்ணியை கெட்டிலில் ஊற்றி அதை ஹீட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு குடிச்சிட்டேன். ஸோ அதை குடித்து முடித்ததுக்கப்புறமா இன்றைக்கி அதாவது சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கலும் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு, அதுக்கப்புறமா எப்பவுமே நாங்கள் பொங்கல் அப்படின்னாலே கூட உளுந்து வடை செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ அது ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். ஆனால் இந்த சண்டே நான் அதை செய்யலை. ஸோ ஹஸ்பண்டை ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். அவங்க ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா நான் அதுக்குள்ளவே சாம்பார் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சமாக பருப்பு எடுத்து வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரேஷன் பருப்பு தான், அம்மா ஊருக்கு போயிட்டு வரும்போது எடுத்துகிட்டு வர சொல்லிடுவேன். ஸோ அதுதான், அதை கொஞ்சமாக வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், சீரகம், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, நான் சின்ன வெங்காயம் வச்சுருந்தேன். ஸோ அது ஒரு 5 பீஸ் அளவுக்கு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கத்திரிக்காய், அதுக்கப்புறம் காரத்துக்காக குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துட்டா சாம்பார் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா தாளிப்புக்காக கொஞ்சம் எண்ணெய், அதில் கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்தோம் அப்படின்னா சாம்பார் நல்லா வாசமாக இருக்கும். அதே மாதிரி நல்லா டைஜஷனும் ஆகும். ஸோ அதெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறமா சாம்பார் தாளிப்பு போட்டாச்சு. பொங்கல் பொங்கல் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு, இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறமா குக்கரில் அதை ஆட் பண்ணி 1 டம்ளருக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நெய் விட்டு மிளகு, சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஸோ இதெல்லாம் போட்டு தாளித்து அதில் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், பொங்கலும் ரெடி. ஸோ அதுக்கப்புறமா அதுக்குள்ளவே முந்தின நாள் நைட்டே ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு அதை ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை தான் ஜூஸ் பண்ணி குடிச்சிருந்தோம். அதுக்கப்புறமா ஜூஸ் பண்ணி அதை குடித்ததுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் ஹோட்டல் போயிட்டு சரி வடை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போயிருந்தாங்க. அதுக்குள்ளவே சாம்பாரும் ரெடி, பொங்கலும் அதுக்குள்ளே வச்சுட்டேன். அதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே ஒரு 10:30 10:45 ஆகிடுச்சு. எப்போவுமே சாட்டர்டே சண்டேனா இந்த மாதிரி தான் கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா 2 நாளுமே என் ஹஸ்பண்டுக்கு லீவ் தான். அதுக்கப்புறமா வடைக்கு கூட சாம்பார், அதுக்கப்புறம் உடைச்சக்கல்ல, தேங்காய் இதெல்லாம் வச்சு சட்னி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த சாம்பார் யூஸ் பண்ணல, வீட்டில் வச்சதே யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதை தான் சாப்பிட்ருந்தோம். வடைக்கு அவங்க கொடுத்துருந்தா அந்த சட்னி சாப்பிட்ருந்தோம். ஒரு வடை பார்த்திங்கன்னா 25 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு பியூர் வெஜ் ஹோட்டல், இங்கே வீட்டு பக்கமே இருக்குது. ஸோ அங்கே ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு 11:30 போல் எனக்கு டீ இல்லை காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு. அதனால காஃபி போட்டு குடித்தேன். ஸோ அதுக்கப்புறமா அதை போட்டு குடித்தது உடனே மதியம் சாப்பாட்டுக்காக ரைஸ் ஊற வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி புரட்டாசி ஃபஸ்ட்டு சண்டே அப்படிங்கிறதால நான்வெஜ் எல்லாம் செய்ய முடியாது. ஸோ வெஜ் ரைஸ் பண்ணிவிட்டு கூடவே மஷ்ரூம் அதை ஃப்ரை மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு நான் அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வெஜ் ரைஸோ இல்லை பிரியாணியோ இதிலலாம் ஹோல் ஸ்பைசஸ் அப்படியே போட்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அதனால் மிக்ஸி ஜாரில் நான் என்னென்ன ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுவேனோ ஸோ அதெல்லாம் இதில் போட்டுட்டு கூட கொஞ்சம் புதினாவும் சேர்த்து அதை நல்லா அரைச்சி வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா அந்த அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ இப்படி சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஹோல் ஸ்பைசஸ் சாப்பிடும் போது நமக்கு தட்டுப்படாது. அதனால் அந்த மாதிரி அரைச்சி அதை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா
ரைஸ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எப்பவுமே வந்து நம்ம பிரியாணி இல்லை வெஜ் ரைஸ் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணணும், நிறைய மசாலாஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் எப்பவுமே வந்து பச்சை மிளகாய் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ பச்சை மிளகாய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஜாஸ்தி ஹீட் ஆகும். ஸோ அதனால வந்து வெறும் மிளகாய்த்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதே மாதிரி கூட கொஞ்சம் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா காரமும் ஜாஸ்தி இருக்காது. ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா மஷ்ரூம் ஃப்ரை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மஷ்ரூமில் அந்த மேலே இருந்து அந்த ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டேன். ஸோ இதுக்கு வந்து தக்காளிலாம் எதுவுமே ஆட் பண்ணலை. ஒரே ஒரு வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸோ இதை சேர்த்து கொஞ்சம் கூட குழம்பு மிளகாய்த்தூள், லாஸ்ட்டாக வந்து மிளகுத்தூள் அதையும் சேர்த்து இறக்கிட்டேன். அவ்வளோதான், அன்னைக்கு லஞ்ச் முடிஞ்சுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் மண்டே ஈவினிங் தான். ஸோ நைட்டு போல் எப்பவுமே வந்து சண்டேவே வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். பட் அன்னைக்கு வந்து எங்களால் போக முடியல. ஸோ மண்டே வந்து போயிட்டு நானும் அம்மாவும் போயிட்டு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஸோ அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதை முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் போயிட்டு வர்றதுக்கே வந்து ஒரு 8:45 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கடைக்கு போகும்போதே வந்துட்டு அதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுட்டு போயிட்டேன். ஸோ ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் இருந்தது. அதை வச்சு வந்து சிம்பிளாக வந்து ஒரு கிரேவி மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு அதை வேக வச்சுருந்தேன். ஸோ அதுக்குள்ளே வந்து எப்போவுமே நாங்கள் டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து பால் குடிப்போம். அந்த பாலில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் ஏலக்காய் தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், ஸோ இதெல்லாம் சேர்த்து அதை குடிப்போம். ஸோ அதுதான் வந்து காய வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து உருளைக்கிழங்கை எடுத்து அதை வந்து தோல் உரித்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். உருளைக்கிழங்கு நல்லா வந்து வேக வச்சு எடுத்து அதை நல்லா வந்து மசிச்சு வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு சேர்த்தோம் அப்படின்னா கிரேவிலலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது கூட சேர்க்கறதுக்கு தக்காளியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண வேணாம். எண்ணெய் சேர்த்து அது கூட கொஞ்சமாக கடுகு, சீரகம், அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் சேர்த்து கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா தனி மிளகாய் தூள் தான் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அது நல்லா கொதி வந்து நம்ம இறக்க போகிற சமயத்தில் கொஞ்சமாக லெமனு, கொத்தமல்லி இதையும் சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னா அந்த கிரேவி ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு அதே மாதிரி சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து தோசைக்கு தான் அதை வச்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா பாப்பா வந்து ரொம்ப அடம் பண்ணிகிட்டே இருந்தாங்க, அம்மா கிட்ட கூட இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ நான் தான் வந்து தூக்கி வச்சுட்டு அப்படியே ரிமைனிங் இருந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நான் சாப்பிடும் போதே பாப்பாவுக்கு கொஞ்சமாக தோசை ஊட்டிகிட்டு இருந்தேன். ஒரு 2 வா தான் வாங்கினாங்க. ஸோ டின்னர் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பால் குடித்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் கிச்சனு, கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணியும் வச்சாச்சு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டேக்கான ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் அதையும் ஊற வச்சுட்டு டீடாக்சிஃபை ட்ரிங்க்குக்காக கொஞ்சமாக வந்து வெந்தயம் போட்டு அதையும் வந்து ஊற வச்சுட்டு இருந்தேன். எப்போவுமே கிச்சன் எல்லாம் முன்னாடி நாள் நைட்டே க்ளீன் பண்ணிவிட்டு மறுநாள் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சு வச்சுட்டோன்னா நெக்ஸ்ட் டே காலையில் எந்திரிக்கும் போது ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.